ரோஹித் சர்மா எடுத்துள்ள அதிரடி முடிவு. குரூப் ஏ சுற்றின் முடிவில் முதலிடத்தினை பிடித்த இந்திய அணியானது அரையிறுதிப் போட்டியின் போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு நுழைந்தது. மற்றொரு ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்திய நியூசிலாந்து அணியும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இதன் காரணமாக இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிக்கு இடையேயான மாபெரும் இறுதிப் போட்டி வரும் மார்ச் 9ஆம் தேதி துபாய் மண்ணில் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் இந்த போட்டி முடிவடைந்த கையோடு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஓய்வு பெற முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. ஏனெனில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ரோஹித் சர்மா 38 வயது நிறைவு செய்வார் என்பதால் முன்கூட்டியே இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே T20 உலகக்கோப்பை தொடரை கைப்பற்றிய ரோஹித் சர்மா T20 வடிவ கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வை அறிவித்த வேளையில் எதிர்வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரையும் இந்திய அணி வெற்றி பெறும் பட்சத்தில் நிச்சயம் ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு முடிவை அறிவிப்பார் என்று தெரிகிறது. இருப்பினும் இன்னும் சில ஆண்டுகள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் விளையாடுவார் என்று கூறப்படுகிறது. IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடி வரும் அவர் சாம்பியன்ஸ் டிராபி தொடரை வென்றாலும் வெல்லாவிட்டாலும் ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி